ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு புஷ்பலதா சமையல். வாங்க இன்னைக்கு பாவக்காய் ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற லெட்டர்ஸ் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு நீங்கள் எந்த விதமான பாவக்காய் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டை பாவக்காய் எடுத்துட்டிங்கன்னா நிறைய குட்டை பாவக்காய் கசப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுலேயும் அந்த மிது பாவக்காய்னு சொல்லுவாங்களே, சின்ன சின்ன உருண்டையாக இருக்குமே, அந்த பாவக்காய் சுத்தமாகவே கசப்பு இல்லாமல் தான் இருக்கும். நீள சைஸ் பாவக்காய் அப்படின்னா அது கொஞ்சம் கசப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேயும் ஒரு சில ஹைப்ரிட் வெரைட்டிஸ் கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு குட்டை வெரைட்டி பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். பாவக்காயில் சமைக்கிறதுக்கு முன்னாடியே கசப்பு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாவக்காவை நறுக்கி கொஞ்சம் நாக்கில் வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதை பொறுத்து சமைக்கும் போது அதில் என்னென்ன சேர்க்கணுமோ அதில் சேர்த்து சமைச்சான்னா அது நல்ல சுவையாக இருக்கும். கசப்புத்தன்மை கொஞ்சம் மட்டுப்படும். வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாவக்காவை நல்லா கழுவிட்டு அதை இந்த மாதிரி 1லேருந்து 1.5 இன்ச்சு சைஸுக்கு நம்ம துண்டுகளாக நறுக்கிக்கணும். பாவக்காய் கசப்பாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நறுக்கினதுக்கப்புறமா கழுநீர் தண்ணி, அதாவது அரிசி கழுவின தண்ணியில் ஒரு வாட்டி அலசி எடுத்துட்டிங்கன்னா அந்த கசப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். இல்லைன்னா புளிச்சக்கை, அதாவது ரசம் இல்லாத குழம்புக்கு நீங்கள் கரைச்சிட்டு மீதி வச்சுருக்கிற புளிச்சக்கை இருக்கும் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கசக்கி புளிஞ்சிங்கன்னா ஒரு லேசான புளிப்பு தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணியில் இதை ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ போட்டு எடுத்திங்கன்னா அப்போ இந்த பாவக்காயில் கொஞ்சம் கசப்பு கம்மியாகும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பாவக்காவோட கசப்பை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். இந்த நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காவை ஒரு குண்டால் போட்டுக்கலாம். உப்பு பாவக்காவோட கசப்புக்கு தகுந்த மாதிரி சேர்க்கணும். கம்மியான கசப்பாக இருந்ததுன்னா உப்பு கம்மியாக போட்டால் போதும். ரொம்ப கசப்பாக இருந்ததுன்னா உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடணும். நான் இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தா வறுக்கும் போது நல்ல வாசனையும் நல்லாயிருக்கும். இது கூட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஒரு சில மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும். அது உங்கள் வீட்டு மிளகாத்தூள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். கரம் மசாலா தூள் சேர்க்கும் போது நார்மலாக நம்ம பண்ணுற கரம் மசாலா தூள் சேர்த்தானா நல்லா வறுத்து எடுக்கும் போது ஃபைனலாக சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் கசப்பை ரொம்ப கம்மியாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கை அந்த புளி தண்ணி இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் தெளிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாவக்காவோடது. கசப்பாக கம்மி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் கூட இதில் சேர்த்து கலந்துக்கலாம். அப்புறம் மேலே நல்லா முறுமுறுப்பாக ரோஸ்ட்டாக வேணும், சாஃப்டாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயே கொஞ்சம் அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும் சேர்த்து நீங்கள் கலந்து வச்சிடலாம். நான் இதில் மஞ்சத்தூள்லாம் போடலை, நீங்கள் வேணும்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கணும். இந்த மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நல்லா கலந்து விடணும். முடிஞ்சால் இந்த மாதிரி ஒவ்வொரு துண்டாக எடுத்து நல்லா எல்லாம் ஏகமாக தடவி விடுங்க. எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா படுற மாதிரி நம்ம தடவி விட்டு வைக்கணும். இதை ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே வச்சுடுங்க, மூடி வச்சுடுங்க. அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றினீங்கனாலே போதும். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணி எடுக்கலாம். ஆனால் அதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியிருக்கும். இதுக்கு ஒன்று ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றுங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, இல்லை கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்க வேண்டாம். நல்லெண்ணெய் சேர்த்தா அந்த கசப்பு வாசனை இதெல்லாம் சேர்த்து அது அவ்வளோ நல்லா இருக்காது. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாவக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடணும். எல்லா பாவக்காயிலையும் எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் படுற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு கலந்து விடணும். நம்ம கலக்கவே அது கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி அப்படியே வதக்கி விட்டுட்டு திருப்பி விட்டுட்ருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா பாவக்காவும் கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றுனா பாவக்காய் சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு நிறைய எண்ணெய் பிடிக்காது. அந்த ஊற்றுன தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும்.
கொதிச்சதுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா வேகட்டும். மூடி வச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம். திறந்து பாவக்காயெல்லாம் நல்லா கலச்சி விடணும். எந்த பக்கம்லாம் மசாலா படலையோ அந்த பக்கத்தெல்லாம் திருப்பி விட்டு மறுபடியும் இந்த மூடி வச்சு மூடிடலாம். இது ஒரு மிதமான தீயிலேயே வெந்துட்டுருக்கட்டும். இதை அப்பப்போ திருப்பி விடணும். மறுபடியும் ஓப்பன் பண்ணி அதை கொஞ்சம் திருப்பி விட்டு மறுபடியும் மூடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பாவக்காய் ரொம்ப கரிஞ்சிடும். அதனால் ஒரு மிதமான தீ இல்லைன்னா ரொம்ப சிம்லேயே வச்சு கூட பண்ணுங்கள். பாவக்காவை மூடி வச்சே வறுத்தீங்கன்னா பாவக்காவும் நல்லா ரோஸ்ட் ஆகும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் பரட்டி விடணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே பரட்டி பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் ரெடி ஆகிடும். பொதுவாக நம்ம வட்டமாகவோ இல்லைன்னா நீளமாகவோ நறுக்கி வறுப்போம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். கூடிய மட்டும் இந்த பாவக்காய்க்குள்ளே இருக்கிற விதைகளையும் மென்று சாப்பிடணும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூடிய மட்டும் நீங்கள் கொஞ்சம் இளம் பாவக்காவாக எடுத்துட்டிங்கன்னா உள்ளே விதைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இளம் விதைகளாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்றதுக்கு அதுவும் சாஃப்டாக இருக்கும். இந்த பாவக்காய் ரோஸ்ட்டு எந்த சாதத்தோட வேணுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. நான்லாம் இந்த ரோஸ்ட்டு சப்பாத்திக்கே வச்சு சாப்பிடுவேன். ஒரு பருப்பு சாதம், ரசம் சாதம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பாவக்காய் வறுத்தீங்கன்னா இந்த மாதிரி வறுத்து பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தினதுக்கப்புறமா வர ஆப்ஷனில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம்.